ஆறுகள் தமிழக அளவுல எந்த அளவுக்கு ஆறுகள் வந்து மாசுபட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நதிகள் பாலார், கொடையாஞ்சியிலிருந்து மரப்பட்டு வரைக்கும் 16 கிலோமீட்டர் 10வது இடத்துல இருக்கு. தமிழகத்தில் அதிகமா மாசுபட்ட ஒரு ஆறு பிரையாரிட்டி 5. அமராவதி ஆறு மடத்துக்குளத்திலிருந்து கரூர் வரைக்கும் 108 கிலோமீட்டர் முழுமையாக மாசடைஞ்சிருக்கு. பிரையாரிட்டி 5ல இருக்குங்க அமராவதி ஆறு 9வது இடத்துல. அடையார் ஆறு தாம்பரத்திலிருந்து நந்தனம் 30 கிலோமீட்டர் மாசுபட்டிருக்கு. பிரையாரிட்டி 1. பிரையாரிட்டி 1 to 5ங்கிறதுங்க. பிரையாரிட்டி 1னா ரொம்ப மாசுபட்டிருக்கு, பிரையாரிட்டி 5னா கொஞ்சம் மாசுபட்டிருக்கு. இந்த பிரையாரிட்டி 5க்குள்ள வந்தாவே தண்ணியை குடிச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து 7வது இடத்துல கூவம் நதி ஆவடியிலிருந்து சத்யா நகர் வரை 31 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 1. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸையும் இன்டென்சிட்டியும் மெஷர் பண்ணி ரேங்க் போடுறாங்க. 6வது இடத்துல தாமிரபரணியிலிருந்து பாப்பன்குளம் வரைக்கும் ஆறுமுகநேரி ஸ்ட்ரெச் 80 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 4. 5வது இடத்துல பவானி ஆறு சிறுமுகையிலிருந்து காளிங்கராயன் வரைக்கும் 60 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 5. காவேரி ஆறு மேட்டூரிலிருந்து மயிலாடுதுறை வரை 200 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 3. வசிஷ்ட நதி மணிவிழுந்தான்லிருந்து தியாகுங்கூர் வரைக்கும் 10 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 1. திருமணிமுத்தார் ஆறு சேலத்திலிருந்து பாப்பிரெட்டுப்பட்டு வரைக்கும் 15 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 1. சர்பாங்கா நதி தாத்தையம்பட்டியிலிருந்து கொணங்கப்பாடி வரைக்கும் 15 கிலோமீட்டர் பிரையாரிட்டி 2. இது தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நம்முடைய முதல் 10 மாசுபட்ட நதியை வரையறுத்து கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய கொங்கு பகுதியில 2-3 நதிகளை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். சமீபத்துல நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது கையில பவர் பாயிண்ட் இல்லாதனால அந்த படத்தை மட்டும் உங்களுக்கு காட்ட விரும்புறேங்க. என் கையில ஒரு சின்ன படம் இருக்கு பாருங்க. ஒரு படம் இருக்கு என்னுடைய இதுல. இங்க ஒரு நம்ம தமிழ்நாடு மேப் இருக்கு, இங்க ஒரு மேப் இருக்கு. முதல்ல இந்த மேப் பாத்துக்கங்க. இது 2025 தமிழ்நாட்டினுடைய மேப். என் கை இங்க ஒரு மேப் இருக்கு, இங்க ஒரு மேப் இருக்கு பாருங்க. இது 2025 தமிழ்நாட்டினுடைய மேப்புங்க. இது 2045ல தமிழ்நாட்டினுடைய மேப். 20 ஆண்டுகள். இந்த மேப் என்ன சொல்லுதுனாங்க, இன்னைக்கு சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தண்ணீர் பெர் கேபிட்டா வாட்டர் தேவையான தண்ணீர் எவ்வளவு இருக்கும் நம்ம கணக்கு போடுறோம். இந்தியா முழுவதுமே 500 மீட்டர் கியூபுக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஸ்கேர்சிட்டி, தண்ணி பத்தாது, தண்ணீர் பஞ்சம் அர்த்தங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, தண்ணி நல்லா இருக்கு, தாடாத்தியா இருக்குன்னா 1700 மீட்டர் கியூபுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு தண்ணி வேணும். இன்னைக்கு தமிழகத்துல 2025ல 40% இடத்துல தண்ணி வந்து 500 மீட்டர் கியூபோட கீழே இருக்குது. 2045 நீர் பகுதிகள், நிலத்தடி நீர் இதையெல்லாம் கணக்கு போட்டு 20 ஆண்டுகள் கழிச்சு எந்த பகுதியில தண்ணி இருக்கும். 2 மாவட்டங்கள் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. ஒன்று கோயம்புத்தூர் மாவட்டம், இன்னொன்று கன்னியாகுமரி.